சார் நான் இப்ப பேச வேண்டியது இருக்கு சார். இதை நீ பப்ளிஷ் ஆகுது யாருக்கெல்லாம் அப்ப ஏமாத்தி வாங்குறீங்க. அப்ப எப்படி சார் இப்போ எனக்கு வரது 40 MB, எனக்கு வரது 40 MB. இதை எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்ப 5 மாசமா நான் இங்க வரது சார். கஸ்டமர் கால் பண்ணி அப்ப இவ்வளவு இத்தனை மாசமா வந்து அப்ப என்ன ஒருத்தருக்காக நான் பேச வரல. யாரும் ஸ்பீடை டெஸ்ட் பண்றது இல்ல. 99% யாரும் செக் பண்றது இல்ல. ஏமா நீங்க யாராவது செக் பண்ணிருக்கீங்களா ஸ்பீடை? யாரும் ஒர்க் ஆனா போறோம் அவ்வளவுதான். ஆனா இப்ப நான் இஷ்யூ வந்ததுல இருந்து ஒன் டே பை டே செக் பண்ணிட்டு கஸ்டமர் கேர் பேஷன் போன் கூட ரெக்கார்ட், நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க எல்லாமே நான் என்ன இருக்குன்னு அப் டு டேட் ரெக்கார்ட் வச்சிருக்கேன். நான் வந்து ஏர்டெல் வைஃபை கனெக்ஷன் வித் டிடிஎஸ் கனெக்ஷனோட 100 MBPS ஸ்பீடு ப்ளஸ் டிடிஎஸ் கனெக்ஷன் இதோட சேர்த்து வாங்கினேன். 1199 ரூபாய் பில்லு சொன்னாங்க. நான் 5 ஜூலை மாதத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து இது வரைக்கும் எனக்கு 40 MBPS ஸ்பீடுக்குள்ளே தான் வருது. எல்லாமே ப்ரூஃப் வச்சுருக்கேன் கையில். நான் இவங்ககிட்டையும் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1-to-1 கஸ்டமர் கேர்லையும் நம்ம ஷோரூம்லேயும் வந்து 4வது முறை நான் இது வர்றது. அவங்க கேமராவில் செக் பண்ணால் கூட தெரியும் அவங்களுக்கு. நேற்றுக்கு முந்தைய நாள் வந்தும் சொல்லிட்டு போகிறேன், அவங்க வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. 100 MBPSன்னு சொல்லிட்டு 40 MBPS ஸ்பீடுக்குள்ளே தான் கொடுக்குறாங்க. கஸ்டமர் கேருக்கு பண்ணால் கூட ஏர்டெல் சுத்தமாக வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. இது ஏன் ஒருத்தனுக்காக பேச வரல, என்ன மாதிரி ஸ்பீடை செக் பண்ணாமல் போகாமல் இதை மாதிரி இப்போ ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் ஏமாத்துறாங்கன்னா அப்போ எத்தனை கஸ்டமர், கோடிக்கணக்கான கஸ்டமர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு 400 எங்கே போகுது பாருங்க நீங்களே. இந்த பிரச்சனையை கேட்டு பல முறை கால் பண்ணியாச்சு. 1.5 மாசமா என்னோட பில் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஷோரூமில் கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை சார். 2 days டெக்னீஷியன் வருவாங்கன்னு நாங்கள் அவ்வளோதான். ரெஸ்பான்ஸே இல்லை. அந்த ரெஸ்பான்ஸே இல்லை கேட்டதுக்கு. சார் அந்த டவரில் 40 MBPS தான் லிமிட்டு அப்படின்னா அப்போ 100 MBPS கொடுத்தது நிர்வாகத்துக்கு தெரியாதான்னு கேட்டேன் நான். இது என்ன எதுன்னு சால்வ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ நான் இவ்வளோ நாளாக 100 MBPSக்கு பணம் கட்டிட்டு 40 MBPS தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்னன்னா அது நான் பேசலாம் வாங்க போங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய அதுக்கு உண்டான தீர்வு எதுவுமே இல்லை. இது எனக்காக பேச வரல, மொத்த மக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்தது சார். இது வந்து ஒரு டெக்னாலஜி சீட்டிங் அந்த மாதிரி. ஆமாம், இது ஒரு மறைமுகமான ஏமாற்று வேலை, மக்களை ஏமாற்றும் வேலை ஏர்டெல் செய்கிறது. இது